ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பாடகி சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்தி எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சி உண்டு பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட பல வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா காதலிச்சு அவங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சில வருடங்கள்லேயே தங்க ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமை இல்லை. அதனால ரெண்டு பேருமே மனதார விவாகரத்து கேட்கிறோம், நாங்கள் விவாகரத்து பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு நியூஸை அறிவிச்சது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்புறமா ஒரு மியூசிக் கன்சர்ட்டில் ரெண்டு பேருமே பாடினாங்க, ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறதாவும் கூட இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மனு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று குடும்ப நல நீதிமன்றத்துக்கு வந்தப்போ எப்போதுமே பொதுவாக விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்கிறவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக வருவாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் ஒரே காரில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் ஆஜராயிருந்தாங்க. ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு மனதார விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரியும் கோரியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்தா பலருமே என்னப்பா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமை இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் தனியாக இருக்கணும், பிரிஞ்சு இருக்கணும், ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமை இருக்கனால தானே ஒரே காரில் வர்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள்லாம் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா கலாச்சார சீர்கேடுக்கு ஒன் ஆஃப் த முன் உதாரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன சட்டம்னா டீ கடையில் வடை சாப்பிட்றதும் டீ சாப்பிட்றதும் நினைக்கிறாங்களா? அதாவது ஒரே காரில் வருவாங்களாம், டீ டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுவாங்களாம், ஒரே வீட்டில் தங்கிப்பாங்களாம். அப்புறம் கருத்து ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரி சட்டத்தை கேவலப்படுத்துவாங்களாம். அதாவது நீதிமன்றத்தை அவங்க பொழுதுபோக்காக உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது இந்த நடிகர்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான கலாச்சார முன்னுதாரணத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் இந்த அளவுக்கு இல்லை, இது என்ன விவாகரத்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஸோ இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில உள்ள நட்புனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.